next, I call our beloved principal of Atay Arabic and BA Exam Training Academy, N. Tariq Ahmed Ali Bilali Ustad, to honor our chief dignitary with the shield. And next, I call Rajila Rizwan ma'am to give the golden advice to us. Assalamu alaikum. அதாயிக் அரபிக் கல்லூரி முதல்வர் மற்றும் இந்த பள்ளியில் உள்ள கல்லூரியில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கொடியேற்று நிகழ்விற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ கல்லூரிகளில் இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக விடுமுறை நாள் தான், பொதுவாக எல்லாருக்குமே விடுமுறை நாள். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு சிறப்பான ஒரு விழாவாக ஒவ்வொரு வாரமும் இந்த கல்லூரி கொண்டாடிட்டு வருது. இதற்காக இந்த கல்லூரிக்கு முதல்ல நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி பேசின அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் பேசினாங்கல்ல, அவங்க பேசின பேச்சில் அப்படியும் நான் என்ன மறந்துட்டேன். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பேசக்கூடிய, மேடையில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளருக்குடைய தோரணை இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு சிலதை நான் பார்த்தேன் யூடியூப்லேயும். ரொம்ப அருமையான பேச்சாளர், கல்வியாளரை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த கல்லூரியில். அதுக்கப்புறம் ஒரு பேச்சாளர்களையும் இங்கே சின்ன வயசுலேருந்தே உருவாக்கிட்டு வர்றாங்க. முதல்ல இந்த மேடை பயம்ன்றது எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருக்கும். இந்த சின்ன வயசுலேயே அந்த மேடை பயத்தை போக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நம்ம கல்லூரியை பார்க்குறேன். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நான் சமீபத்தில் நம்ம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வேந்திரன் அவர்களை ஒரு இதில் நிகழ்வில் சந்தித்தேன். அவங்கள்ட்ட நான் படித்த ஒரு நூல் ஆடு ஜீவிதம் அப்படின்ற நூலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கப்போ, ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, நீ தனி மனிதனோட கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, 7 தலைமுறைகளில் ஒரு மனிதன் பட்ட கஷ்டத்தை நூலாக கொடுத்துருக்காங்க, அந்த நூலை நீ படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நூல் தான் என்ன அப்படின்னா 7 தலைமுறைகள். இப்போ இந்த நூலை பற்றி நான் எதுக்கு பேசணும் அப்படின்றத நான் பிறகு சொல்லிடுறேன். முதல்ல இந்த நூலில் என்ன விஷயம் இருக்குன்னு உங்கள்கிட்ட மிக சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நூல் 1750வது ஆண்டு, கிட்டத்தட்ட இன்றைக்கி இருந்து 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது. முதல் அத்தியாயத்தில் உமரோ அப்படின்றவங்களும் ஃபின்டோ 2 பேரும் கணவன் மனைவி, அவங்க 2 பேரும் இஸ்லாமியராக இருக்காங்க. அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் ஹுண்டா அப்படின்ற ஒரு பையன் பிறகுறான். அந்த 1வது அத்தியாயத்திலேருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் 4 தம்பிகள் பிறகுறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே, இது ஃபுல்லாகவே எங்கே நடக்குது அப்படின்னா ஆப்பிரிக்க மண்ணில் நடக்குது. அங்கே நடக்கக்கூடியதை 1லேருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப இயல்பாக ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் மதரசாவில் எப்படி சேர்க்குறாங்க, அங்கே ஒரு பையனை என்னென்ன செய்கிறாங்க, ஒரு பையனோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எல்லாமே அழகாக அப்படி போயிட்டே இருக்கும். 14வது அத்தியாயத்தில் என்ன அப்படின்னா திடுக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா வெள்ளை பூச்சாண்டிகள், இந்த நூலில் அப்படி தான் சொல்கிறாங்க. வெள்ளை பூச்சாண்டிகள்னு யாருன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்த அமெரிக்கர்களை சொல்கிறாங்க. அவங்க அந்த பையனை, ஹுண்டா அப்படின்ற ஒரு பையனை கருப்பினத்தை சேர்ந்தவங்களை வச்சு அடித்து அவங்கள தூக்கிட்டு போய் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது 54வது அத்தியாயம் வரைக்கும் அந்த ஹுண்டான்றவருடையும் அவருக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறையை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க ஒரு பேஜு கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம், அவ்வளோ கஷ்டத்தை. அந்த நூல் முழுக்கவுமே ஒரு அடிமை மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட 7 தலைமுறையில் நடந்த அடிமை வாழ்வை பற்றி அப்படியேவும் கொடுத்துருக்காங்க. இந்த நூல் முழுக்க அப்படி போயிட்டே இருக்கப்ப இந்த நூலை 7வது தலைமுறையில் வந்த அலெக்ஸ் ஹேலி, இந்த நூலை எழுதினவங்க பின்னாடி படத்தில் போட்டிருப்பாங்க. அலெக்ஸ் ஹேலி அப்படின்றவர் இந்த நூலை எழுதியிருக்காரு. 7 தலைமுறைகளாக அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவர் 7வது தலைமுறையில் வந்த அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கார். எதுக்காக அவர் அந்த நூலை எழுதணும், ஏன் இந்த நூலை பற்றி நான் பேசணும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த நூலை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மனிதன் ஏன் தன்னுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறணுமா? இப்போ நம்ம இருக்கோம், நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல நம்ம தனி மனிதனுடைய வரலாறு, இப்போ இவர் 7 தலைமுறைக்கான வரலாறை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மளுடைய இப்போ நம்ம அத்தா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, இப்படி 2 தலைமுறைகளில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடியும் போய் நம்மளுடைய வரலாறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறணும், ஒரு சமூகத்துடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறணும், ஒரு நாட்டுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறணும்.
ஏன் அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மறக்கப்பட்ட வரலாறை நம்ம வந்து மறு உருவாக்கம் செய்ய முடியும். எப்படி இவர் மறு உருவாக்கம் செஞ்சாரோ, அதே மாதிரி நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சரித்திரத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். அடுத்ததாக இந்த நூலை படிக்கிறப்ப அடிமை மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சு உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இதில் வந்து நான் சொன்னேன் 14வது அத்தியாயத்தில் இருந்துன்னு அவரை பிடிச்சிட்டு போய் 17 வயசு பையன் அவர் அந்த காலத்தில் பிடிச்சிட்டு போய் கப்பல்லையே 45 நாட்கள் அவரை கொண்டு போவாங்க. கொண்டு போகிறப்ப அவர் மட்டும் இல்லை, அதில் சேர்ந்து ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே உணவு கொடுக்காம, தண்ணீர் கொடுக்காம, சரியான ஆடைகள் கொடுக்காம, காலையிலேருந்து இரவு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே சாட்டையால் அடித்து உடம்பு முழுக்க ரத்தம் சுட்ட வடிஞ்சிக்கிட்டு அவங்க எல்லாமே கப்பலில் ஒரு கொட்டை மாதிரி இடத்துல அடைச்சி போட்டிருப்பாங்க, குடோன் மாதிரி இடம். அங்கே வெறும் எலிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கப்ப அந்த ரத்த வாடைக்கு அந்த எலிகள் வந்து அவங்க மேலே ஏறி ஊறுறப்ப அதை தவிர்க்க அவங்க எடுத்துக்கூட கீழே போட முடியாதான், கையும் காலையும் கட்டி வச்சு அந்த மாதிரி அந்த மனிதர்களை சித்திரவதைப்படுத்தி அவங்க வந்து இந்த வாழ்க்கைக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எக்காலத்துலேயும் தப்பிச்சு போக முடியாது. அதில் ஒரு இதில் வரும், தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஒருத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா காலில் பாதத்தை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க, நடக்கவே முடியாது. அப்போ அதுக்கப்புறம் அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு இதில் போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அடிமை வாழ்வு அதில் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அடிமை வாழ்வில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிமையாக இருக்கவங்க எப்படி சுதந்திரம் பெறலாம் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க யார்கிட்ட அடிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உடல் உழைப்பை கொடுக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசை சேர்த்து வச்சு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ காசை கொடுத்தா மட்டும்தான் அவங்களை விடுதலை செய்வாங்க. அவருக்கு மட்டுமல்ல, ஒருவேளை அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்காகவும் அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ வாழ்நாள் முழுக்க அவர் அங்கேருந்து வெளியே போக முடியாது, உழைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம இதை அடிமை வாழ்வை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. நம்ம ஃபத்ர் போரில் வந்து நம்ம இஸ்லாமிய இதில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதில் அதில் நிறைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த கைதிகளை விடுதலை பண்ணுறதுக்காக ஒரே வழி என்னென்னா பெரும் பணத்தை அவங்க சம்பாதிச்சு கொடுக்கணும், கொடுத்தாலே அவங்க விடுதலை செய்ய முடியும். ஆனால் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் விடுதலை பெறுறதுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்க வேணாம். முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10 குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி கற்பித்து கொடுத்தா மட்டும் போதும். கல்வி கற்பித்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த 10 பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி இதில் ஒரு அடிமையை விடுதலையும் செய்ய வைக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10 குழந்தைகளுக்கு கல்வி அறிவும் அந்த இடத்துல கிடச்சிருது. நம்ம இந்த காலத்தில் பேசுகிறோம், எல்லாமே கல்வியில் இலவசமாக கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே நபிகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக உணவு கொடுத்துருக்காங்க, தங்குற இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி படித்த குழந்தைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா திண்ணை தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர்கள்ன்ற வார்த்தை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். தோழர்கள்ன்ற வார்த்தை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்மளுக்கு மேலே உள்ளவங்களையும் நம்ம கீழே உள்ளவங்கன்னு பார்க்காம சமமான ஒரு வார்த்தை தான் தோழர்கள். யாரை வேணாலும் தோழர்கள்னு கூப்பிடலாம், ஆண் பெண் பேதம் இல்லாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை அந்த காலத்திலேயே திண்ணை தோழர்கள் அப்படின்ற ஒரு இதாக வந்து நம்ம நபிகள் நாயகம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அடிமையை விடுவிக்கிறதுக்கு ஒரு எளிய வழியாக கல்வியை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் கல்வியை சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா தான தர்மங்களையும் விட மிக சிறந்தது எது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து நான் கற்ற கல்வியை கற்றுக் கொடுக்கறது தான் பெரிய தானம். அந்த தானத்தை வந்து எல்லாருமே செய்யலாம். இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருந்து தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியை நீங்கள் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய தானம் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. இன்னொன்று சொல்கிறாங்க, யார் கல்வியோட பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசாக்கி தர்றான் அப்படின்னு. அப்போ நம்ம நீங்கள் எல்லாமே கல்வியை நோக்கி போகக்கூடிய பாதையில் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாதையை வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையை லேசாக்கி தருவோம். அடுத்து இந்த நூலில் நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் இந்த நூலை வந்து இவர் எழுதணும், கண்டிப்பாக இவர் எழுதித்தான் ஆகணுமா அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே எழுதித்தான் ஆகணும். ஏன் எழுதணும் அப்படின்னா, இவருக்கு எப்படி இவர் இந்த நூலை எழுதணும்னு தோணி இருக்குது அப்படின்னா, இவர் அதுக்கு முந்தின தலைமுறை வரைக்கும் படிக்கலை. இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்வி இவருக்கு என்னத்தை கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு அறிவு தருது. என்ன அறிவுனா, தன்னுடைய வரலாறு, தன்னுடைய பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தேடலை கொடுக்குது. அந்த தேடல் என்ன செய்யுது அப்படின்னா, 12 ஆண்டுகளாக இவர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு சின்ன விஷயந்தே அவர் தெரிஞ்சுக்கிறது. தன்னுடைய மூதாதையர்களை அடிமையாக இருந்தாங்க, அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை பின்பற்றி ஒரு நூலை பிடிச்சிட்டே போகிற மாதிரி இவர் என்ன செஞ்சுருக்காரு, 12 ஆண்டுகளாக தன்னுடைய மூதாதையருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பூர்வ குடிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதை நோக்கியே பயணம் செய்கிறாரு. 12 ஆண்டுகளாக அவர் உழைத்த உழைப்பின் பலன் தான் இந்த நூலை நம்ம கையில் கிடச்சிருக்கு. இந்த கல்வி என்ன செய்யும் அப்படின்னா,
நம்மளுக்கு வந்து ஒரு தேடலை அறிவை கொடுக்குது. அந்த அறிவு மூலமாக ஒரு தேடலை கொடுக்குது. நம்ம கல்வி அறிவு இல்லாமல் இருந்தோம்னா பேசாமல் வீட்டில் அப்படியே இருப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எல்லார் மாதிரியும் நம்மளும் வாழ்வோம். ஆனால் ஒரு தேடல் இல்லாத ஒரு வாழ்வாக, ஒரு முழுமை இல்லாத வாழ்வாக நம்ம வாழ்வு முடிஞ்சிடும். இந்த இதில் குர்ஆனில் திருக்குர்ஆனில் ஃபஸ்ட்டு இதே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆயது என்னென்னா இக்ரஹ் அப்படின்னு வருது, ஓதுவீராக, நபியே நீங்கள் கற்பீராகன்னு தான் வருது. அப்போ ஒரு கல்வி கற்கிறது வந்து நம்ம ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கற்ற சமுதாயம் தான் உலகத்தில் மேம்பட்டு வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நூல் வாசிக்கிறப்ப எனக்கு வந்து என்னுடைய தேடல் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த தேடல் அதை சார்ந்த ஒரு அறிவு என்ன வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அத்தா அம்மா வந்து அவங்கள சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அத்தா அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி படித்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரணும். ஒருவேளை நான் சொல்லித்தராமல் போயிட்டேன் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப லேசாக, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் எங்கள் அம்மா அத்தா படுற கஷ்டம் நாங்கள் படலை, நாங்கள் படுற கஷ்டம் என் பிள்ளைங்க படலை. அப்போ ஒரு வாழ்க்கைன்றது ரொம்ப லேசான ஒன்று அப்படின்னு ஒரு அலட்சியமான போக்கில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறப்ப எவ்வளோ கடினமான ஒரு சூழல்லேருந்து நம்ம இந்த சூழலுக்கு வந்திருக்கோம். இப்போ வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நூல் எனக்கு உண்மையிலே இருக்குது. நம்ம வரலாறை வந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த நூல் முழுக்க எப்படி இந்த வரலாறு 7 தலைமுறையாக போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தலைமுறையிலையும் குழந்தை பிறந்து அந்த குழந்தை கொஞ்சம் அறிவு வந்தவொடனே அந்த பாட்டி வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 7 தலைமுறையுமே அது ஃபுல்லாக அந்த கதையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பிறகு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வர 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 என்ன செய்கிறாங்க, எப்படி பால் கொடுக்குறாங்களோ பால் ஊட்டுற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தை பற்றின எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. 7 தலைமுறையில் எப்படி தொடர்ந்து வர்ற அந்த இதை வந்து 7வது தலைமுறையில் அந்த அலெக்ஸ் ஹேலிக்கும் சொல்கிறாங்க. இதில் எப்படி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த உமரோ அந்த ஃபின்டா அவங்க வந்து எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, 2வது தலைமுறையில் அந்த ஹுண்டா அடிமைப்படுத்தப்படுறவருக்கு பெல் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்கிறார். அங்கேருந்து கிறிஸ்தவ மதமாக அந்த தலைமுறை மாறிடுது. இதை ஃபுல்லாக அப்போ எங்கே ஆரம்பிக்குது, நம்மளுடைய புள்ளி எங்கே ஆரம்பிக்குது, இந்த உலகத்தோட புள்ளி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1750 ஒரு இஸ்லாமிய சமுதாயம் 7 தலைமுறைகளுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக மாறிடுச்சு. இடையில் அப்போ என்னென்ன நடக்குது, எது பூர்வக்குடி, அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் பூர்வக்குடியா, இஸ்லாமிய சமுதாயம் பூர்வக்குடியா, எது பூர்வக்குடி அப்படின்றது இந்த நூலில் எனக்கு அப்படியே படிக்க அப்படியே புல்லரிச்சு போச்சு. கடைசியில் வர்றப்போ தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த எங்களுடைய அந்த முப்பாட்டனார் அவர் பட்ட கஷ்டத்தை அந்த கப்பலில் எப்படி கஷ்டப்பட்டாருன்றதை 15 நாட்களாக அவரை போலவே நானும் அதே மாதிரி அடைஞ்சு கிடந்து அவர் பட்ட வேதனைகளை உணர்ந்து தான் நான் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த உணர்றதுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவருக்கு, உணர்ந்ததுக்கே இவ்வளோ வலினா அந்த அடிமைப்பட்ட அவருக்கு எவ்வளோ வலிகள் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த நூல் வந்து நமக்கு கற்றுத்தருது. அப்புறம் தொடர்ந்து இந்த நூலில் போகிறப்ப என்ன செய்யுது அப்படின்னா, இந்த நூல் வந்து எழுதப்பட்ட ஆண்டு வந்து 1993 இந்த நூல் எழுதியிருக்காங்க. எழுதி இந்த நூல் வந்து எல்லாருடைய அமெரிக்கா மக்களும் ஆப்பிரிக்கா மக்களும் 2 பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பணம் படைத்தவங்க எல்லாம் வாங்கி வாசிச்சிருக்காங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிச்சிருக்காங்க, வாசிக்க தெரியாதவங்க இந்த நூலே குறிப்பிட்டிருக்காங்க பைபிளை போல் வாங்கி தன்னுடைய அறைகளில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் இப்போ தான் அப்படின்ற வரலாறு தான் இதில் இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை எழுதுங்க, துக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்வதுக்கு இதை வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. இருண்ட காலத்தை பற்றி மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். முதல்ல நீங்கள் உங்களுடைய வரலாறு எழுதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வரலாறு எழுதுங்க, தொடர்ந்து சமூகத்தை பற்றியும் எழுத துவங்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லூரியில் வந்து முதல்ல பேச்சாற்றல் மிக்கவங்க சொல்லியிருக்கேன், இன்னும் வருங்காலத்தில் படைப்பாற்றல் மிக்க மனிதர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக தான் நம்ம கல்லூரியை நான் பார்க்குறேன். வருங்காலங்களில் நீங்கள் நிறைய எழுதி நீங்கள் சிறப்பளிப்பாளராக முன்னாடி நின்று பேச, அந்த வரிசையில் கடைசியால் உட்காந்து உங்கள் பேச்சை கைதட்டி ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வரணும் அப்படின்றதில் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி, படைத்தவனை வணங்கியவளாக அழைத்த உங்களை வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.